நேற்று இன்செப்ஷன் பார்த்தேன்டா, படம் வேற லெவலு. ஆமாடா, மைண்ட் ஃபக்காக இருக்கும். இந்த மாதிரி எப்போடா கோலிவுட்ல எடுப்பாங்க? வாய்ப்பில்லை ராஜா. தமிழ்ல நம்ம எடுத்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நடக்கிற வேலையை பாருடா. இவங்களை வச்சு ஃபன் பண்றோம். பேரை பார்த்தோன்னே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பீங்களே. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஒரு இன்ட்ரோ தரேன். இந்த காலத்தில் ஒருத்தனோட மனசில் இருக்கிற சீக்கிரட்டை கனவு மூலமாக எடுக்கிறது தான் ட்ரெண்டில் இருக்கிற பிஸ்னஸ். எங்களோட ரோல் மாடல் காம். ட்ரெண்டில் இருக்க பிஸ்னஸ்ன்னு தான் நான் சொன்னேன், ஆனால் ரிஸ்க் இல்லாத பிஸ்னஸ்ன்னு சொல்லலையே. மச்சி சொல்கிறா மனோஜா? ஒரு ஹெல்ப்டா மச்சான். சொல்லுடா, பண்ணிக்கலாம். யார்டா அந்த மனோஜ்? என் ஃப்ரெண்டு பிரியா இருக்கால? ஆமாம். அவள் பின்னாடி நம்மளால் சுற்றிட்டு இருந்தவன். ப்ரொபோஸ் பண்ணிட்டானா? பண்ணிட்டான், ஆனால் நீ எதுவும் சொல்லலை. நான் மருத்துவ மிஷின் அதானா? டெஃபினெட்லி. என்ன பண்ணலாம்? யோசி. நீதாண்டி எனக்குள்ள நான் தானே உன் புள்ள. இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரிலே தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க. Come on boys, let's go. இப்போ நம்ம கனவு தானே இருக்கோம். Definitely. அப்போ அவள் என்ன தான் நினச்சிட்டுப்பா. தூங்குறோம்னா என்ன நினைக்கிறோமோ அதான் கனவுல வரும். சப்போஸ் இப்போ நம்ம பேய் படம் பார்த்தோன்னா கனவும் கெட்ட கனவாக தான் வரும். அவள் ஃபோக்கஸ் ஃபுல்லாமே இப்போ அந்த கஃபேல தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்தவளை முடிச்சுட்டு கிளம்பிடணும். இப்போ எங்கே போகிறோம்? எப்பவுமே ஒருத்தங்க மனசு இருக்க சீக்கிரத்தில் ஒரு சேஃபான பிளேஸில் தான் இருக்கும். அப்போ பிரியா மனசில் சேஃபஸ்ட் பிளேஸ் எது? அதான் கண்டுபிடிக்கிறோம். டீஃபால்ட்டாக அவங்க மனசில் சேஃபஸ்ட் பிளேஸ் அவங்க வீடு தான். பிரியா வீட்டுக்கு போகிறக்கு பக்காவாக பிளான் பண்ணியாச்சு. நீ தனியாக மட்டும் போகாம சரி தான். நம்ம மெயின் ரோட்லேயே போகலாம்ல? என் கதை தொட்டிட்டு போயேன் உள்ள. யாரா நீ? சோளமுத்தான் போச்சா? நெஞ்சடால் அப்படி பூந்து துடிக்குமே. ஆமாம் ஆமாம். இன்னொருத்தங்க கனவுல இருக்கும்போது நம்ம யார் கண்டிப்படக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்? சம்திங் ராங். ரூம் இருக்க சர்ச். என் ஃப்ரெண்டு பிரியா இருக்கால? ஆமாம். அவள் நேரம் நாளாக சுற்றிட்டு இருந்தேன்.